பொய் சொல்றதுல உலகத்திலே கிண்ண சாதனை படைக்கிற ஒரு கட்சி தான் அது திமுக. இங்க பார்த்தா சட்ட ஒழுங்கு சீரழிவு, கொலை கொலை என்று ஒவ்வொரு நாளும் கோலம் போட்ட வீட்டுக்கு முன்னால் கொலை நடைபெறுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் நடமாட்டம். இப்ப யாரும் சமூக ஆர்வலர்லாம் வெளியே நடமாடவே முடியாது. கனிம வளத்தை யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. திமுக ஆட்சியில ஐயாவை கொள்ளையடிக்கிற மணல் அப்படின்னு சொன்னீங்கன்னா போச்சு. ஐயாவை கஞ்சா கடத்துறான்னு சொன்னா போச்சு. ஐயாவை பொது சொத்தை கொள்ளையடிக்கிறான்னா போச்சு. ஏன்னா கொள்ளையடிக்கிறவனே திமுக காரன் தானே, அதனாலதான் நான் உயிரே போகுது. இதுதான் ரகசியம். சட்டமன்றத்தில் ஜாகிர் ஹுசேனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்கூட்டிய பாதுகாப்பு நடவடிக்கை கொடுத்திருந்தால் ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்குமே என்று கேள்வி கேட்டால் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது, இரும்பு கரம் கொண்டு அடக்கும். இது எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று பேசிக் கொண்டிருக்கிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டில் 4 கொலை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, 90 வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமை, சர்வாதிகாரம், மன்னராட்சி, மக்களாட்சியுடைய மகத்துவத்துக்குள்ளே இன்றைக்கு மன்னராட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏண்டா செந்தில் பாலாஜிய தியாகின்னு சொல்றேன்னு சொன்னா, விஞ்ஞான ரீதியா அவங்க அப்பா கருணாநிதி சர்க்காரியா கமிஷன்ல கொள்ளையடிச்சதை விட எங்க அப்பனையும் மிஞ்சிட்டான் செந்தில் பாலாஜி, அவன் தாண்டா தியாகின்றான். எங்களை காட்டிய கொடுக்கலடா, அதே சாட்சிய சொல்லடா, அவன் தாண்டா தியாகி. கொடியேற்றவன் தியாகி அல்ல, போராட்டம் செய்தவன் தியாகி அல்ல, திமுகவுக்காக சிறைக்கு போனவன் தியாகி அல்ல, கருணாநிதி குடும்பத்திற்கு கொள்ளையடித்து கொடுப்பவன் தான் தியாகி என்கிற புதிய இலக்கணத்தை ஸ்டாலின் படைத்திருக்கிறார். 1000 கோடியில ஆரம்பிச்சு 40,000 கோடியில கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா தானே உதயகுமார், போனா போதுன்னு நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. நாங்க நினைச்சோம் 10 ரூபான்னு. ஆனா ஈடி அதிகாரி சொல்றான் 10 ரூபா இல்லைங்க 30 ரூபான்றான். ஏன்னா அவன் ஆதாரத்தோட சொல்றான். அவன் அறிக்கை ஆதாரத்தோட வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க பேசுறோம். இதுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறோம். 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு 1 கோடி பாட்டில் வித்தா ஒரு நாளைக்கு எத்தனை கோடின்னு நீங்களே பார்த்துங்க. மாசத்துக்கு எத்தனை கோடி? அப்ப 1000 கோடியில ஆரம்பிச்சு 40,000 கோடியில இன்னைக்கு போய் நிக்குது. 1000 கோடியில இருந்து 40,000 கோடின்னு சொன்னா ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல 1,75,000 கோடி அடிச்சீங்களே, அப்போ இந்த மக்கள் எப்படி உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்களோ அதே போல 40,000 கோடியிலே டாஸ்மாக் ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஆரணி மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே தயாராகிவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.